ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண எவ்வளவு நாள் தாண்டா பண்ணுவீங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். பட் நவ் இந்த ஒரு படத்துக்குனான தரமான ஒரு ரிலீஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசா என்ட்ரி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த மூவி இந்த வருஷம் பொங்கலுக்கு வர வேண்டிய மூவி. பட் அப்போ ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும் பிஃபோர் எலெக்ஷன் அப்போ விஜய்னா சிஎம் ஆனா போதும் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுவும் தளபதி அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் இந்த ஒரு மூவிக்குனான எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம தான் இருந்தது. பட் நவ் இதை பத்தின செமையான அப்டேட் ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை பத்தின ஷாக்கிங்கான அப்டேட்டும் ஒன்று பாத்திரலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூவியை 1.5 கோடி பேர் மொபைல்லயே பாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஐ திங்க் அதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் இந்த ஒரு படத்தை மொபைல்லயே பாத்திருப்பாங்க. பட் ஒன்லி ட்ரூ அனில்ஸ் தான் படத்தை தியேட்டர்ல மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. இப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆஜராயிருங்க. அப்படியே ரிலீஸ் டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த ஜூலை மந்த் 16ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 23ஆம் தேதி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூவி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகறனால அந்தந்த லாங்குவேஜஸ்ல என்ன மாதிரியான சென்சார் சர்டிபிகேட் கிடைக்குதோ அதை பொறுத்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு மூவிக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கிறதா 70% கன்ஃபார்மா சொல்றாங்க. சோ இனி அடுத்தடுத்த ஸ்டேட்ல என்ன மாதிரி சர்டிபிகேட் கிடைக்குதோ அதை பொறுத்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். பட் கைஸ் மார்க் மை வேர்ட்ஸ், ஆல்ரெடி விஜய்னா சிஎம் ஆகுறப்போ ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த ஒரு படத்து மூலியமாவும் இன்னொரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில கம்ப்ளீட்டா லீக் ஆன ஒரு மூவி 500 கோடி அடிச்சு பாத்திருக்கியா அப்படின்ற சம்பவம் தான் வரப்போகுது. சோ ஓகே கைஸ், நான் வீடியோக்கு நடுவில் சொன்ன மாதிரியே இந்த ஒரு படத்தை பார்த்தா தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்ற மொரட்ட அனில்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு மூவிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன். பை. படம் வர அன்னைக்கு தான்டா தீபாவளி.